ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய டென்சஸ், அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னாடிலேருந்தே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு காலங்களும் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு, அதாவது பாசிட்டிவா எப்படி சொல்றது, நெகட்டிவா எப்படி சொல்றாங்க, கொஸ்டினரியா இன்ட்ரோகேட்டிவா எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு காலங்கள் எந்த மாதிரியான அர்த்தங்களை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்க்ளூசிவா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், நெகட்டிவ் சென்டென்சஸ் இல்லையா? ஸோ இந்த நெகட்டிவ் சென்டென்சஸ்ங்கிறது எங்க வருது நம்ம பயன்படுத்துறோம்னா, என்னால வர முடியாது, போக முடியாது, நினைக்க முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல எல்லாமே நெகட்டிவ், அதாவது இல்லை அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டென்சஸ்ல நிறைய டென்சஸ் பார்த்துட்டே வரும். அப்படி இருக்கும்போது ஆர்டர்லியா எதை பத்தி பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயத்த எப்படி பர்ஃபெக்டா பேசலாம், அதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸோட எப்படி பேசலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்க சென்டென்சஸை நம்ம எப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ அதுல முக்கியமா யார் அதிகமான பிளே ரோல் பண்ணுவாங்க, நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தைகள் தான். ஆக்ஷன் வார்த்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது அந்த ஆக்ஷன்ஸை நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். அதாவது என்னன்னா, நான் இந்த வேலையை செய்தேன், இல்லை அவன் செய்தான், அவர்கள் செய்தார்கள், அது என்ன வேலை அப்படிங்கிறது. அதுவுமே ப்ரெசென்ட்ல எப்படி சொல்லலாம், பாஸ்ட்ல எப்படி சொல்லலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபல்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றது இருக்கு. ஸோ ஒவ்வொன்றத்தையும் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா, கரெக்டா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல், அந்த V1 V2 V3 வேர்ப் ஃபார்ம்ஸ் கரெக்டா அமைக்கணும். அண்ட் நமக்கு ரூல் எப்படியும் தெரிஞ்சிடும். அண்ட் தென் சப்ஜெக்ட்ல வரும்போது நீங்க நேம்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உங்களுடைய சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ், அதோடைய ரூல் என்ன வேர்ப் ஃபார்ம், அந்த வேர்ப் ஃபார்ம் எப்படி சென்டென்ஸ்ல எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் பார்க்கறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்க்குறோம், நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சென்டென்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேர்ப் ஃபார்ம் பார்த்துருவோம். V1 V2 அண்ட் V3. ஸோ V1ங்கிறது திங்க் அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறேன். இதை ப்ரெசென்ட்ல சொல்லுவாங்க திங்க் அப்படிங்கிறது. திங்க்னா நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், யோசிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? யோசிக்கிறது, நினைச்சது அப்படிங்கிறது. ஐ திங்க், நான் நினைச்சேன் அப்படிங்கிறது இல்லையா? அதே மாதிரி V2ல வருது பாஸ்ட். பாஸ்ட் வரும்போது என்ன சொல்லணும்னா தாட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம என்னதான் சொல்லுவோம், தாட்ங்கிறது தான் சொல்லுவோம். ஸோ அப்போ தாட் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நமக்கு V2 அண்ட் V3 என்ன சொல்றாங்கன்னா, நினைத்தேன் அப்படிங்கிறது தான். இதுவே இந்த இடத்துல திங்க் வர இடத்துல நீங்க யோசிக்கிறது இல்ல நினைக்கிறது என்ன வேணா சொல்லிக்கலாம், இல்ல நினைக்க. ஸோ இந்த மாதிரி எது வேணா சொல்லிக்கலாம். அப்போ திங்க், தாட், V1 V2 V3 அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ப் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சென்டென்ஸ்குள்ள வரலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ நம்ம ரூல் எழுதுறதுக்குலாம் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வேணும் இல்லையா? ஒரு சென்டென்ஸை அமைக்கிறதுக்கு ஆக்ஷன் வார்த்தை வேணும், செயல் வார்த்தை வேணும். அண்ட் தென் யாரை குறிக்குது அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட் யாரெல்லாம் இருக்காங்க நம்ம கிட்ட, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் ரோலில் இருக்காங்க. ஸோ ரூல்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே என்ன வரும், நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் அப்படின்னாலே விச் இஸ் இண்டிகேட் வில் இல்லையா? தென் நெகட்டிவ் இருக்கு, அப்போ நாட். தென் பர்ஃபெக்ட் இருக்கு, ஸோ அப்போ ஹேவ். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னும் போது நெகட்டிவ்ல வரும்போது வில் நாட் ஹேவ். இது கூட ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னால என்ன வேர்ப் ஃபார்ம் வரும்னா V3 ஃபார்ம் வரும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிற ஃபார்ம் வரும் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு கரெக்டாக எழுதணும்னா ஒரு சப்ஜெக்ட் அது கூட வில், நாட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3 இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஸோ இதுதான் நம்மளுடைய ரூல். இதே ரூலை அப்படியே சென்டென்ஸாக அமைக்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் நான் என்ன எடுக்கிறேன்னா ஒரு நேம் எடுக்கிறேன் இன்ஸ்டெட் ஆஃப் இதை எடுக்கிறதுக்கு பதிலாக. ஸோ மாலா வில் நாட் ஹேவ். ஸோ ஆஸ் பர் த ரூல் நம்ம எழுதியாச்சு. ஒரு சப்ஜெக்ட் வில் நாட் ஹேவ் எழுதியாச்சு. ஸோ மாலா வில் நாட் ஹேவ் என்ன பண்ணலை, V3 வில் நாட் ஹேவ் தாட். ஸோ அப்போ இது இப்படியே சொல்லலாம், இப்படியே விட்டுறலாம். மாலா வில் நாட் ஹேவ் தாட் அப்படின்னா மாலா உங்களை நினைக்கல அப்படிங்கிறது. உங்களை அப்படிங்கிறது நான் சொல்லலை. ஸோ அப்போ மாலா வில் நாட் தாட்னா மாலா நினைக்கல, முடிஞ்சது. இதுவே மாலா வில் நாட் ஹேவ் தாட் about you.
ஸோ இப்படி சொல்றாங்கன்னா அப்போ மாலா வந்து என்ன பண்ணல, உங்களை நினைக்கல அப்படிங்கிறது தான். ஸோ மாலா வில் நாட் தாட் அபவுட் யூனா மாலா வந்து உங்களை நினைக்கல அப்படிங்கிறது தான். நினைக்கலன்னு சொல்லலாம், இல்லை யோசிக்கல அப்படின்றதையும் சொல்லலாம். அப்போ மாலா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கொடுத்தாச்சு. செகண்ட் வந்து அபவுட் யூ இல்லையா, உங்களை என்ன பண்ணல, வில் நாட் ஹேவ் தாட். அபவுட்ன்னும் போது அதை சார்ந்து அதை பற்றி அப்படிங்கிறது. ஸோ அப்போ மாலா உங்களை பற்றி. ஸோ இங்கே நினைக்கவில்லைன்னு எழுதலாம், இல்லை யோசிக்கவில்லைன்னு எழுதலாம். ஸோ அப்போ மாலா வில் நாட் மாலா உங்களை பற்றி ஸோ மாலா என்ன பண்ணல, உங்களை வந்து நினைக்கவே இல்லை. ஸோ மாலா வில் நாட் ஹேவ் அபவுட் யூ அப்படிங்கிறது தான். நம்ம அபவுட்டுங்கிறது கொடுக்குறனாலே அது ஏதாவது ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணுற மாதிரி. அபவுட் யூ, அபவுட் மீ, அபவுட் ஹிம். ஸோ அவர்களை பற்றி, இவர்களை பற்றி, என்னை பற்றி, இல்லை இதை பற்றி அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல அபவுட் அப்படிங்கிறத கொடுக்கறது தான். இது நீங்க கொடுக்கலாம், இல்லை நீங்க வேற மாதிரியும் மாத்திக்கலாம். இது அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், மாலா வில் நாட் ஹவ் தாட் அபவுட் ஹிஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லலாம். இல்லை ஹர் ஸ்டடீஸ், அபவுட்னே சொல்லாம மாலா வில் நாட் தாட் ஹர் ஸ்டடீஸ், அவள் படிப்பை பற்றி அவள் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸை நம்ம மாற்றிக்கிட்டே வரலாம். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் திங்க், தாட் அப்படிங்கிறது தான். இதே வந்து டீச்லையும் வரும், டாட்னு வரும். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம். இங்கே டிஹெச் சொல்கிறோம், அப்போ தா அப்படிங்கிறது ஒன்று, தாட் அப்படிங்கிறது. அங்கே டிஏ வரும், அங்கே டா சொல்லணும், டாட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த ஒர்க் ஃபார்ம் அண்ட் இந்த ரூல் வச்சுக்கிட்டு இன்னைக்கான ஹோம்ஒர்க்கை ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.